நாரதர் ஏன் ஒரு இடத்தில் இல்லாமல் எப்போதும் அலைந்து கொண்டே இருக்கிறார்? அதற்கான காரணம், ஒரு முறை படைக்கும் தொழிலில் பிரம்மதேவருக்கு உதவி செய்யும் வகையில் 1000 பிள்ளைகளை உருவாக்கி அவர்களை சம்சார வாழ்க்கையில் ஈடுபட உத்தரவிடுகிறார் பிரஜாபதி தர்ஷர். ஆனால் நாரதர் அந்த 1000 பேரையும் தடுத்து அவர்களுக்கு ஞானத்தை போதித்து அவர்களை சன்னியாசியாக மாற்றி விடுகிறார். சரி, அந்த 1000 பேர் போனால் போகட்டும், மீண்டும் 1000 பேரை தோற்றுவித்து அதே போல் ஆணையிட்டார் தர்ஷர். ஆனால் அவர்களையும் சன்னியாசியாக ஆக்கிவிட்டார் நாரதர். கோபத்தை அடக்கி கொண்டு 3வது முறை இன்னொரு 1000 பேரை உருவாக்க வழக்கம் போல் அவர்களையும் சன்னியாசியாக மாற்றிவிட்டார் நாரதர். கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாத தர்ஷர் நாரதருக்கு ஒரு பெரும் சாபத்தை அளிக்கிறார். இனி நீ ஒரே இடத்தில் ஒரு முகூர்த்தத்திற்கு மேலாக தங்கினால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறும் என்பதுதான் அந்த சாபம். அந்த சாபத்தை கண்டு வருத்தமடையாத நாரதர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அந்த நொடி முதல் திரிலோக சஞ்சாரி ஆனார் நாரதர். 3 லோகத்துக்கும் அலைந்து திரிந்து தேவர்கள் மட்டுமல்லாமல் அசுரர்களின் மரியாதையும் சேர்த்து பெற்ற ஒரே ஒருவர் நாரதர் மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் நாரதராக இருந்தால் எந்த இடத்திற்கெல்லாம் போவீர்கள்?